அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் காவேரியும் பாலாறும் வாணியம்பாடியிலிருந்து எப்படி ஒன்றாக சென்றது, அது கிரிசமுத்திர இடத்துல எப்படி கலக்குது, திரும்ப அதுக்கப்புறம் பிரிஞ்சு போய் விண்ணமலை ஏரியில் ரெண்டு பக்கம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் பச்சைக்குப்பத்தில் போய் இந்த காவேரி பாலாறு ஒன்றாக கிட்டத்தட்ட 2600 வருஷங்களுக்கு முன்பு ஓடிய அந்த இதுதான் கிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்க. இந்த கூகுள் இமேஜ் இதில் க்ரீன் கலர் காவேரி ஓடிய தளம், ப்ளூ கலர் பாலாறு இப்போ ஓடிட்டு இருக்க தளம். ஸோ இது ரெண்டும் ஒரு காலத்தில் ஓடினது எப்படின்றது ஃபீல்டு சர்வே தான் போய் பார்க்க போகிறோம். ஃபீல்டில் போய்ட்டு கிரிசமுத்திரம், விண்ணமங்கலம் இது ரெண்டு இடத்துல பார்த்துட்டு அங்கே நேரடியாக உங்களுக்கு மற்ற விஷயங்கள் விளக்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் காவிரி பாலாறு நம்ம புராணங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை என்பது இன்றைக்கு தளத்தில் சான்றில் இருக்குது. நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சேட்டலைட் இமேஜும் இது ப்ரூவ் பண்ணுது. தேங்க்யூ. இனிமேல் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இது இங்கேருந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகுது, பாலாறு ரிவரு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிவரோட ஏரியாலாம் அப்படியே ரொம்ப ட்ரை பெட்டாக மாறிட்டு மண்ணெல்லாம் ரொம்ப மணலும் ஸ்டாண்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இதே இருந்துட்டு இங்கே போனால் ஆறு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முள்ளுச்செடி. ஸோ ஆறே இந்த கருவேல மரம் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆறு ஒரு நார்மல் மண் மாதிரி இறுகி மாறி ப்ரெசன்ட் ரிவர் இதில் எப்படி இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 ஃபீட்டு இந்த ஆற்றுலேருந்து ஒரு 50 இயர்ஸ் 70 இயர்ஸ் பிஃபோரில் வெள்ளம் வந்தாக்க அது வரைக்கும் தண்ணி வருன்றாங்க. இப்படியே பாருங்கள், அந்த 300 ஃபீட் அந்த மரம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ அது வரைக்கும் தண்ணி வரும், அது வரைக்கும் ஆறு. இது பக்கத்துலேயே நம்ம சுடுகாடு. ஸோ அந்த இடத்துலலாம் சுடுகாடு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஆறு ஓடின இடம் இன்றைக்கி குறுகி இருக்குது. குறுகிட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இறுகிட்டு ஆல்மோஸ்ட் ரிவர் ஸ்டாண்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஊர் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஊர் இருக்குது, ரோடு இருக்குது. ஆனால் இந்த ஊர் எங்கே தோணாலும் உங்களுக்கு மணல் 3 அடியிலேருந்து ஒரு சில இடத்துல 15 அடி 20 அடி ஆழத்தில் மணல் கிடைக்குது. அது 15 அடி 20 அடி ஆழத்தில் மணல் கிடைக்குன்னு என்ன அர்த்தம்? இங்கே ஒரு காலத்தில் ஆறு ஓடி இருக்குது, பெரிய ஆறு. இங்கே காவிரி ஆறு ஓடினதாக நம்மளுடைய பழைய சேனல்ஸ் இந்த சேட்டலைட் வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல ஆறு ஓடின இடம் இது ஆறு. இப்போ நம்ம வந்த இடத்துல மேலே இருந்தெல்லாம் ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிட்டத்தட்ட நான் சொன்ன 1/2 கிலோமீட்டர் லென்த்துக்கு உங்களுக்கு 3 மீட்டர்லேயே 10 அடி 20 அடியில் கீழே ஒரு சில இடத்துல 3 ஃபீட் டெப்த்தில் மணல் கிடைக்குது. ஒரு சில இடத்துல 5 அடி 10 அடி ஆழத்தில் 20 அடி ஆழத்தில் கீழே மணல் கிடைக்குது. அப்போது எவ்வளோ கீழே ஓல்டு ரிவர் சேனல் போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஆறு மாதிரி தெரியல, அவ்வளோ இறுகி போயிட்டு மண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம போய்க்கிறது ஆறு. இந்த ஆறு சேண்டை எப்படி இறுகி போயிட்டு வரும் கழிவு நீர் தான் போகுது. ஸோ இது பாலாறு. ஸோ நீங்கள் பாருங்கள், பாலாறே ஒரு இறுகி போன மணலே இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஆற்றுல இவ்வளோ மரம் செடிகள்லாம் முளைச்சிட்டு அந்த ரிவர் இதுவே இல்லை. இந்த பாலாறு இது ஒரு காலத்தில் நம்ம ஊரில் மெயின் ரோட்லேருந்து அங்கேருந்து காவேரி ஓடின இடம். இந்த பக்கம் கேப்பில் ஒரு சின்ன ஸ்ட்ரீமாக தான், இடையில 2 இடத்துல காவேரி ப்ளஸ் பாலாறு ஓடின இடம். இப்போ ப்ரெசன்ட் பாலாறு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ப்ரெசன்ட் பாலாறு கழிவு நீர் தான் போயிட்டுருக்குது. ஸோ இது நம்ம ஆற்றுலேருந்து உள்ளே இறங்கி போகிற ரோடு. இங்கே இந்த கழிவு நீர் போகிற பாதையில் இன்னும் 6 கிலோமீட்டர் ரோடு போகுது. அந்த 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காலத்தில் ஆறு ஓடி இருக்குது. இப்பயும் அதுக்கு தடையாக அந்த சான்றில் கீழே தோண ஊருலேயும் மணல் கிடைக்குது. மணலாம் கொஞ்சம் இறுகி ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் மணல் கிடைக்குது, நைஸ் மணலாக கிடைக்குது. அப்போது எந்த அளவுக்கு இங்கே ஆறு அந்த காலத்தில் ஓடி இருக்கிறது உண்மைன்றது இந்த ஃபீல்டு விசில் கிரிசமுத்திரம் இடம். இந்த காலத்தில் அழகாக இந்த 2 ஆறும் இணைகின்ற இடம், காவிரியும் பாலாறும். அதனால் இந்த இடத்துல ரொம்ப கடல் போல் காட்சி அமைக்கும். அதனால் தான் இந்த பேர் கிரிசமுத்திரம்னு வச்சுருக்காங்க. பேருன்னே தெரியும், கிரிசமுத்திரம்னு பேர். ஸோ இது பாருங்கள், இப்போ ஆறு இந்த இடத்துல ஆறு ஓட தடையுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக பாலாறு ஓடிட்டுருக்கு, ஆனால் அதனுடைய தடையும் கூட இல்லாமல் ப்ரெசென்ட் ஆறே பாருங்கள் பாலாறு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தோண்டிய இடத்துல தான் மணல் தெரியுது. மேலெலாம் பார்த்தா இந்த மணலுக்குரிய அறிகுறியே இல்லை, நார்மல் ரோடு மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் பாலாறு, ப்ரெசென்ட் பாலாறு. வெள்ளம் வந்தால் தண்ணி போகிற இடம் இதெல்லாம். இதே தோண்டினா தான் கீழே மணல் தெரியுது. அப்போ அவ்வளோ மணல் இங்கேருந்து எடுத்துருக்காங்க ஆற்றுலேருந்து. பாருங்கள், இவ்வளோ தோண்டி கீழே இந்த ரிவர் ப்ரெசன்ட் ரிவர்லேயே பார்த்தீங்கன்னா மணல் ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேலோட்டம் ஒரு சில இடத்துல மணல் தெரியுது. இதுதான் பாருங்கள், அது மேலே அங்கே தெரியுது பில்டிங் மாதிரி தெரியுது, ஃபனல் மாதிரி தெரியுது. இந்த இதெல்லாம் சுடுகாடு, 2 பக்கம் சுடுகாடு. ஸோ இந்தளவுக்கு இது கிரிசமுத்திரன்ற ஒரு காலத்தில் இப்போ நம்ம இந்த இடம் இந்த எண்டு
ஆற்று எண்டில் நிற்கிறோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து கடல் போல் இந்த காவிரி ஆறு ஓடி இடம், பாலாறும் கலந்த இடம். இது ரெண்டுமே கலக்கிற இடம். இங்கிருந்து அங்கேருந்து வாணியம்பாடியில் பிரியும், இங்கே வந்து கலந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பிரியுது. இது பிரிஞ்சு விண்ணமங்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய புல் போல் மாறுது. அதுக்கப்புறம் பச்சைக்குப்பத்தில் பிரியுது. அப்போது காவிரியும் பாலாறும் 2 ஸ்ட்ரீமாக ஓடின இடம் இது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு 200 ஃபீட் வைடில் இப்போதைக்கு இருக்குது. அதில் மணல் போட்டு ஒரு 50 ஃபீட் வைடில் தான் தண்ணி போகிற மாதிரி இருக்குது. இது ஆறுலேருந்து நம்ம ஏறுற இடம். இந்த ஏறுறம் பாருங்கள், இந்த டேப்பராக இருக்குது. இந்த டேப்பரையும் பாருங்கள் எப்படி மண் வந்து இறுகிட்டு ஸோ நார்மல் ரோடு மாதிரி தெரியுது. இப்போ ஆறு அந்த டேப்பர் தான் போயிட்டுருக்கோம், இல்லை ஏறுறோம். இந்த ஏற இடம்லாம் வந்து இறுகி மண்ணாக மாறிடுச்சு. ஸோ ஆறு ஒன்றும் முடியல. இந்த ஆறு பாருங்கள், இந்த இடத்துல முடியுது. இது ஆறுடைய டேப்பர் பள்ளத்தில் போகிறோம். இந்த பக்கம் போன ஊர் வருது. இதுதான் ஆறு முடிகிற இடம். ஸோ இதிலிருந்து எவ்வளோ பெரிய பள்ளம். இந்த பள்ளம்லாம் பார்த்தோன்னா இறுகி அப்படியே வந்து ஆறு பாருங்கள் டேப்பர். ஸோ இவ்வளோ பெரிய பள்ளத்தில் உங்களுக்கு இதெல்லாம் மணல் இருக்கணும். சப்போஸ் மணல் அளவுனால வந்து வெறும் மண் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஆனால் கிட்டத்தில் வந்து ஊருக்குள்ளே போனால் இங்கேருந்து ஊர் வந்து 1/2 கிலோமீட்டர் லென்த் இருக்குது அந்த பக்கம். அது வரைக்கும் 3 அடி ஆழத்தில் 20 அடி ஆழம் வரையும் நல்ல மணல் கிடைக்குது. ஸோ இதுதான் கிரிசமுத்திரம் என்ற பழங்காலத்தில் ஓடிய இடம். பார்த்துக்கோங்க, பக்கத்தில் அழகாக மலை இருக்கும். இந்த பக்கம் மலை, 2 மணல் கடியில் இந்த ஆறு ஓடுற அழகான இடம். இது கிரிசமுத்திரம் வந்து ஃபீல்டு சர்வே முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சுட்டு விண்ணமங்கலம் வரோம். விண்ணமங்கலத்தில் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பாலாறு, ரைட் சைடில் க்ரீன் கலர் போகிறது காவேரி ஓடின இடம். இடையில வந்து விண்ணமங்கலம் ஏரி இருக்குது. இந்த 2 இடத்துக்குள்ள ஓடினது. ஸோ இங்கே வந்து பாலாறும் காவேரியும் தனித்தனியாக போயிருக்குது. வெள்ள காலத்தில் இந்த ஏரியில் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியுது. நம்ம இதெல்லாம் வந்து பாலாறும் காவேரியும் ஒன்றா போனதுக்கு தடைகள் இன்றைக்கி வந்து மேலே புகைப்படம் சேட்டிலேருந்து எடுத்து புகைப்படத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கி வா காணொலியில் போவோம். இந்த ஃபீல்டு சர்வேக்கு தான் இன்றைக்கி வந்தோம். விண்ணமங்கலம் முதல்ல வந்து கிரிசமுத்திரம் பார்த்தோம். இப்போ விண்ணமங்கலம் பார்க்குறோம். இந்த விண்ணமங்கலம் ஏரியில் தான் நிற்கிறோம். இந்த விண்ணமங்கலம் ஏரியிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது சைடு வந்து இந்த சன்செட் சைடு. இந்த சன்செட் சைடில் வந்து பாலாறு, இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து காவிரி ஆறு. இது வந்து கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல காவிரியும் பாலாறும் ஒன்றா ஓடி இருக்குது அப்படின்றத ஃபீல்டு சர்வேல வந்து பார்த்தேன். இங்கே லோக்கல் கட்டில் வந்து கொஞ்சம் மண் தோண்டாவே இங்கே இந்த இடத்துல வந்து மணல் கிடைக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து விண்ணமங்கலம் வந்து நிறைய ஏரி இருக்கிறனால கொஞ்சம் களிமண் கிடைக்குது மேலே. அது கீழே ஆழத்தில் போனால் தான் மணல் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கிரிசமுத்திரத்தில் அது மாதிரி இல்லை. கொஞ்சம் தோண்டினோடனே மண் கொஞ்சம் லைட்டாக லூஸ் மண் இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 அடியில் வந்து மணல் கிடைக்குது. ஸோ இந்த மண்ணுக்கு அந்த மண்ணு கிட்டத்தட்ட வந்து கிரிசமுத்திரம் இதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ மண்ணின் தன்மை வேறுபடுது, ஆனால் மணல் கிடைக்குது. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விண்ணமங்கலம் ஏரி. இதுக்கு இந்த ஏரியில் வந்து சன்செட் அழகாக பாரு, அந்த பக்கம் மலை. ஸோ இந்த ஏரி கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போனால் பாலாறு. இப்போது நான் நிற்கிற இடம், இப்போ இந்த கரையில் நிற்கிறேன். ஏரியில் இந்த ஏரியோட மறுக்கரை தான் பாலாறு. இப்போ ஏரியோட இந்தண்ட கரை தான் ஹைவேஸ் வருது. இந்த ஹைவேஸ் ஒட்டி பாருங்கள், அப்படியே திருப்புறேன். இந்த சைடு தான் ஹைவேஸ் சைடு. ஸோ இந்த ஹைவேஸ் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவிரி ஆறு ஓடினது. ஸோ அப்படியே வந்து திரும்பி அப்படியே ரொட்டேட் பண்ண இதுக்கு இடையில ஏரி, விண்ணமங்கலம் ஏரி. இந்த விண்ணமங்கலம் ஏரியை வந்து நீங்கள் சப்போஸ் வாணியம்பாடிலேருந்து வரும்போது ஏரின்னு வரும்போது ஏரியோடைய ரைட் சைடில் வந்து காவிரி ஆறு, லெஃப்ட் சைடில் வந்து பாலாறு ஓடின இடம். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய ஸ்பூல் போல் நிற்கும். இது முன்னாடி வந்து கிரிசமுத்திரம் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கடல் போல் காட்சி அளித்தது. அதனால் வந்து கிரிசமுத்திரன்ற பேர். ஸோ இந்த இடம் வந்து பெரிய வந்து காவேரியும் பாலாறும் வந்து அந்த காலத்தில் ஒன்றா இணைந்த இடம். அப்படியே கிரிசமுத்திரத்துலேருந்து இந்த கொஞ்சம் விண்ணமங்கலத்தில் இடையில கொஞ்சம் விண்ணமங்கலத்தில் இந்த ஏரி இடையில ஜாயிண்ட் ஆகும். கிரிசமுத்திரத்தில் பெருசு ஜாயிண்ட் ஆகும். அப்படியே திரும்ப வந்து பச்சைக்குப்பத்தில் போய்ட்டு ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். இது மாதிரி தான் வந்து இந்த பாலாறு காவேரி ஓடின இடம் இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இத்தனை பாலாறு காவேரி ஃபீல்டு சர்வே முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு காலையில் கிரிசமுத்திரம் மற்றும் விண்ணமங்கலம் இந்த 2 இடத்துல இருக்கிற கோயிலை பார்த்துட்டு இந்த பாலாறின் தொன்மையை பார்ப்போம்.